ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மருந்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மருந்து குழம்பை யார் யார் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய குழம்பு மருந்து குழம்பு தான். இந்த மருந்து குழம்புல நம்ம இழந்த சத்துக்களை மீட்கிறதுக்கும், அதுக்கப்புறம் இடுப்பு வலி வராமல் இருக்கவும், தாய்ப்பால் அதிகமாக சுரக்கவும் மருந்து குழம்பு சாப்பிடுவோம். பழங்காலத்தில் தான் இந்த முறை தான் பின்பற்றி வந்தாங்க. இப்போவும் நிறையா ஊரில் பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் மோஸ்ட்லி இது சிட்டி சைடில் இது யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி இருக்கவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கு, மிளகு இது சாதா மிளகு. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வால் மிளகு. பாருங்க, வால் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இதுக்கு வால் மிளகுன்னு பேர். மூணாவது பொருள் திப்பிலி. இதுக்கு பேர் கண்டந்திப்பிலின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி திப்பிலி. தெரியுதா? இது அரிசி திப்பிலி. 3 மஞ்சள், ஜீரகம், பெருங்காயம். ஸோ இவ்வளோதாங்க நம்மளோட மொத்த பொருள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுக்கு மிளகு திப்பிலியில் என்னென்ன பயன்கள் இருக்குது நம்ம பார்த்துடலாம். ஏன் நம்ம இதை சாப்பிடணுன்னு பார்க்கலாம். நம்ம சுக்கு மிளகு திப்பிலிக்கு மூவா மருந்துன்னு ஒரு பேர் இருக்குது. அது எதில் குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருகடகம் அப்படின்ற நூலில் தான். அந்த நூலுக்கு மருத்துவ நூல்னு பேர். திருகடகத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. கிரகங்களை கூட இந்த இதுங்களோட கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது கிரக ஆதிக்கமும் இந்த சுக்கு மிளகு திப்பிலிக்கு இருக்குது. சுக்கோட அதிபதி யாருன்னா குரு, மிளகோட அதிபதி செவ்வாய், திப்பிலியோட அதிபதி புதன். சரிங்க, என்ன பயன்னு பார்ப்போம். சுக்கு இஞ்சியை நல்லா காய வச்சு வர்றது தான் சுக்கு. இஞ்சியோட சாறு அனைத்தும் அப்படியே காஞ்சி இதுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறதுனால இது அதிக சக்தியாக செயல்படுது. அதுக்கப்புறம் இது ஒரு நார்ச்சத்து பொருள். அதனால இது ஜீரண உறுப்புகளுக்கெல்லாம் அருமருந்தாக பயன்படுது. சுக்கோட அதிபதி யாருன்னா நம்ம குரு பகவான். அதுக்கப்புறம் மிளகை பற்றி பார்க்கலாம். மிளகுக்கு இந்தியாவோட கருப்பு வயிறுன்னு ஒரு பேர் இருக்கு. இது கொடி போல மலைப்பகுதிகளில் வளரும் தன்மை கொண்டது. கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் அதிக மருத்துவ குணம் கொண்ட செடி இது. நம்ம நுரையீரலில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைக்கும் இது தீர்வு கொடுக்கும். சளி இருந்தால் சளியை நோக்கும், அதுக்கப்புறம் ரத்தத்தை சுத்திகரிக்கும், விஷம் முறிக்கும் தன்மை கொண்டது, கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றும், குடல் புழுவை நீக்க யூஸ் பண்ணலாம். இதோட அதிபதி யாருன்னா செவ்வாய். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது திப்பிலி. திப்பிலியில் பார்த்தீங்கன்னா கண்டந்திப்பிலி, அதுக்கப்புறம் அரிசி திப்பிலி 2 சொன்னேன். இந்த திப்பிலி பார்த்தீங்கன்னா இது கோது வகையை சார்ந்தது. கோது அப்படின்னா சூரணன்னு பேர். அதாவது ஒரு நோய்க்கு ஏற்ற மாதிரியும் மற்ற பொருளோட சேர்ந்து இதை பயன்படுத்துவாங்க. நம்மளுக்கு பொதுவாக நம்ம சுக்கு மிளகு தான் பார்த்துருக்கோம், திப்பிலியை பார்த்ததில்ல. ஸோ இதுதான் திப்பிலி, பார்த்துக்கோங்க. மஞ்சள் உங்களுக்கு தெரியும், நோய் எதிர்ப்பு சக்திக்காக. பெருங்காயத்தூள் செரிமானத்துக்கு பெருங்காயம். ஸோ ஜீரகமும் அதேதான். மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை வச்சு நம்ம எப்படி மருந்து குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் ஏதாவது பழைய வானல் இல்லை பேன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வறுத்தோன்னா கொஞ்சம் கருப்பாயிடும். அதனால பழைய பொருளை யூஸ் பண்ணுறது நல்லது. சுக்கை இந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். ட்ரையாக தான் வறுக்கணும். ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா, இதில் பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. அதுலேயே திப்பிலியும் போட்டுக்கலாம். இந்த மருந்து ஜாமான்கள்லாம் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மருந்து கடை, அந்த கடையில் போயிட்டு மருந்து செலவு கொடுங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. ஒரு குழம்புக்கான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம காமிச்ச அந்த அளவுகள் எல்லாம் ஒரு குழம்புக்கு
போதுமானது. அவங்களே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் இன்னும் வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காமிச்சதோட மொத்த விலை பார்த்திங்கன்னா 100 ரூபாய். நான் ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த பதம் போதுமானது. இதை இப்போ நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் அங்கங்கே கருப்பாக தெரியுது பாருங்கள். அப்புறம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம மிளகு, வால் மிளகு, அதுக்கப்புறம் அரிசி திப்பிலி, சீரகம் போட்டு லைட்டாக இதை வறுத்துக்கிட்டா போதும். ஏன்னா சீக்கிரம் இது கருகிடும். கடைசியாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி செய்யுங்க. எதுக்காக எண்ணெய் ஊற்றுறோன்னா அப்போ தான் இந்த பெருங்காயம் பொரியும். அதுக்காக தான். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு. எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம சலிச்சுக்கலாம். ஏதாவது அரையாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா சலிச்சிட்டோம். மருந்து செலவு இருந்துச்சு இல்லையா, அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 பொருள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புளி, அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு 2 பூண்டு முழுசாக. நிறைய பூண்டு போடுங்க. எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், ஒரு 10 கத்திரிக்காய் நான் போட்டிருக்கேன். மருந்து குழம்புனாலே பூண்டு, கத்திரிக்காய், அப்புறம் அந்த மருந்து செலவு, இதுதான் இம்பார்ட்டன்ட். கருவாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் நெத்திலி யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து சுறா கருவாடு இல்லைனா கார கருவாடை யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பால் கிடைக்கும். இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நெத்திலி கருவாடு. பொதுவாக கருவாடு போட்டாலே ரொம்ப நல்லது. கருவாடு செலக்ட் பண்ணும்போது முள் இல்லாத கருவாடாக எடுத்துக்கோங்க. முள் இருந்துச்சுன்னா அது நல்லது கிடையாது. ஆனியன், ஒரே ஒரு ஆனியன். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. புளி கரைசலில் நம்மளோட மருந்தை போட்டுடலாம். போட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுருங்க. உப்பு தேவைக்கு ஏற்ப போட்டு நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். பொரிஞ்சதும் இப்போ வெங்காயம் போட்டுடலாம். நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கரைசலை ஊற்றிடலாம். இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, கத்திரிக்காயும் ஒன்றா போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டையும் போட்டுடலாம். நம்ம குழம்ப கூட்டியாச்சு. கருவாடை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் இதில் கொட்டிடலாம். கிண்டி விட்டுருங்க. ஸோ நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மூடி வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது மருந்து செலவுன்றதுனால அடி பிடிக்கும். அதனால நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நடுவில் வந்து கொஞ்சம் கிண்டி விட்டு போங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்ப எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தை பிறந்தவங்க தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே இது சத்து தான். ஏன்னா இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த பொருட்கள் எல்லாம் அவ்வளோ மகத்துவமானது, மருத்துவ குணம் நிறைஞ்சது. எல்லாருமே சாப்பிட்லாம். அதே மாதிரி இதை ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இது சாப்பிட்டா நிறையா பால் ஊட்டு தாய்மார்களுக்கெல்லாம் நிறைய பால் கிடைக்கும். கத்திரிக்காயில் கூட நிறையா அயன்லாம் இருக்குது. நானும் வாரத்தில் ஒரு நாள் இப்படி செஞ்சு சாப்பிடுவேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெம்பு. அதே மாதிரி எனக்கு ஒரு நியூ பார்ன் பேபி இருக்காங்க, அவங்களுக்காகவும் நான் சாப்பிட்றேன். ஸோ எல்லா லேடிஸும் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. எல்லாருமே வீக் ஆகிடுவாங்க ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம். அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எங்கள் அம்மா ஒரு டைலாக் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா, ஆஸ்பத்திரி மருந்து சாப்பிட்டு ஓசை ஓடி போச்சு, அம்பத்து தண்ணீர் குடித்து தெம்பு அத்து போச்சு அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல்னு போயிட்டு நமக்கு சத்தே இல்லை. அதே மாதிரி அம்பத்து தண்ணின்னா டீ காஃபிலாம் குடிக்க ஆரம்பிச்சிலேருந்தும் நம்மளுக்கு சத்து இல்லாமல் போயிடுச்சு. அப்போல்லாம் அவங்க நீராகாரம் சாப்பிடுவாங்களாம், அவ்வளோ திம்பாக இருக்குமா. நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டதுனால தான் வீக்காக போயிடுறோம். இதை நல்லா வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சிசேரியன் செக்ஷன் ஆயிருக்கோம் இல்லையா, அவங்க வந்து கத்திரிக்காவும் கருவாடும் சாப்பிடக்கூடாது. அதனால நீங்கள் இது ரெண்டுத்தை தவிர்த்து இதே முறையில் நீங்கள் இந்த மசாலாலாம் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் சத்து. அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.